நீங்கள் நினைத்ததை நடக்க செய்ய பிரபஞ்சம் எப்படி துணை செய்கிறது? ஆரம்பத்தில் நாங்கள் தொடக்க ஈர்ப்பு விசையை பற்றி பார்ப்போம். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை மனதில் வைத்திருக்கிறீர்களா? இது நடந்தே ஆக வேண்டும் என்று உறுதி எடுத்திருக்கிறீர்களா? ஆனால் அது நடக்கவில்லையா? அந்த நேரத்தில் நாம் என்ன நினைப்போம்? எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, பிரபஞ்சம் எனக்கு துணையாக நிற்கவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, உண்மையில் பிரபஞ்சம் உங்களுக்கு துணை செய்யவில்லையா? அல்லது நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தவில்லையா? இந்த காணொளியில் பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு துணை செய்கிறது, அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது எப்படி, எல்லாவற்றையும் படிப்படியாக தெளிவாக பார்க்க போகிறோம். உண்மையான விளக்கத்தை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். பலர் நினைத்தது நடக்கும் என்று நம்புவார்கள். நல்லதாக நினைத்தால் நல்லது நடக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையில் அது அவ்வளவு எளிதல்ல. நீங்கள் நினைத்தால் மட்டும் போதாது. உங்கள் உள்ளம் ஒரு தனி முறையில் செயல்படுகிறது. நீங்கள் எந்த விஷயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அந்த விடயத்திற்கு உங்கள் கவனம் தொடர்ந்து காண ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் மனதில் வைத்து கொண்டே உங்கள் உலகமாக மாறுகின்றது. நீங்கள் என்ன வேண்டும் என்று தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். உதாரணமாக, எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் அது என்ன பொருள், எவ்வளவு வசதி, எந்த வேலை, எப்படி வாழ்வது? நீங்கள் தெளிவாக சொல்லவில்லை என்றால் உங்கள் மனம் அதை எப்படி தேடி கண்டுபிடிக்கும்? ஒரு எளிய உதாரணம், நீங்கள் ஒரு புது வண்டி வாங்க நினைத்தால் அந்த வண்டி திடீரென எல்லா இடங்களிலும் காணப்படும். அது மாயை அல்ல, உங்கள் கவனம் அதற்கு திரும்பியுள்ளது. அதனால் நீங்கள் விரும்புவது என்ன என்பதை எழுதுங்கள். அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குங்கள். தெளிவு இருந்தால்தான் மாற்றம் வரும். நீங்கள் அந்த இலக்கை ஏற்கனவே அடைந்து விட்டீர்கள் என்று மனதில் காண வேண்டும். உதாரணம், நீங்கள் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த வீட்டில் நீங்கள் நடப்பது போல, கதவை திறப்பது போல, குடும்பத்துடன் வாழ்வது போல மனதில் தெளிவாக காணுங்கள். இங்கே முக்கியமானது உணர்வு. நீங்கள் உணர வேண்டும் உங்களுக்கு தேவையானவற்றை. இது எனக்கு கிடைத்தது விட்டது என்று நீங்கள் இதை தினமும் செய்ய வேண்டும். அதற்குள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒன்றிணைக்க வேண்டும். உங்களுக்கு நம்பிக்கை வளரும். உங்கள் செயல்கள் தானாக மாறும். இது மிக முக்கியமான பகுதி. நீங்கள் நினைத்தால் மட்டும் போதாது. நீங்கள் மனக்காட்சி செய்தாலும் போதாது. நீங்கள் செயல்பட வேண்டும். ஒரு உதாரணம், நீங்கள் வேலைக்கு போக வேண்டும் என்று நினைத்தீர்கள், ஆனால் விண்ணப்பிக்கவில்லை. அது எப்படி கிடைக்கும்? பிரபஞ்சம் வாய்ப்பை தரும், ஆனால் அதை பயன்படுத்துவது நீங்கள்தான். வாய்ப்பு கதவை திறக்கும், அதன் வழியே நடப்பது நீங்கள்தான். நீங்கள் தினமும் சிறிய செயல்களை செய்தால் சிறிய முன்னேற்றம் பெரிய வெற்றி. இதைத்தான் சிறு தொழி பெருவெள்ளம் என்று கூறுவார்கள். நீங்கள் ஒரு நாள் முயற்சி செய்து அடுத்த நாள் நிறுத்தினால் அது பயன் தராது. நீங்கள் தொடர்ச்சியாக உருவாக்க வேண்டும். தினமும் சிறிய முயற்சி, சிறிய முன்னேற்றம், இவை சேர்ந்து பெரிய மாற்றமாகும். ஒரு நாள் அல்ல, தினமும் முயற்சி. அதுதான் வெற்றியின் அடிப்படை. இப்போது ஒவ்வொரு மனிதர்களும் சில பொதுவான தவறுகள் விடுவதை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் ஒன்றை மட்டும் நினைப்பார்கள். அதன் பிறகு அதை மறந்துவிடுவார்கள். அது மட்டுமில்லை, எதிர்மறை எண்ணங்கள். அவர்கள் சில நேரங்களில் இது எங்கு நடக்கப் போகிறது என்று நம்பிக்கையின்மை, பொறுமையின்மை. உங்களுக்கு எது தேவையோ அதை அடைய வேண்டுமென்றால் உங்களுக்கு அதிகமான பொறுமைகள் மிகவும் மிகவும் முக்கியம். மற்றவர்களுடன் ஒப்பிட்டுதல் ஒரு நாளும் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம். உங்கள் வாழ்க்கையை மட்டும் நீங்கள் முன்னேற்றத்தை மட்டும் நோக்கி ஓட வேண்டும், மற்றவர்கள் போல் வாழ வேண்டும் என்று ஒரு நாளும் நீங்கள் ஆசைப்படக்கூடாது. நீங்கள் சந்தேகப்பட தொடங்கினால் அது உங்கள் நம்பிக்கையை உடைக்கும். அதனால் உங்கள் பாதையில் நம்பிக்கை வையுங்கள், தொடர்ந்து முன்னேறுங்கள். இப்போது ஒரு விஷயம் தெளிவாக இருக்க வேண்டும். பிரபஞ்சம் உங்களுக்கு எதிராக இல்லை, அது உங்களுடன் சேர்ந்து செயல்படுகிறது. ஆனால் அதை இயக்குவது நீங்கள்தான். நினைவில் கொள்ளுங்கள், தெளிவான இலக்கு, உறுதியான நம்பிக்கை, தொடர்ந்து செயல். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், நீங்கள் நினைத்த விஷயத்தை அடைவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அதில் நம்பிக்கை இழக்கப்படாது,
தெளிவான உறுதியான உங்கள் மனத்தெளிவை வைத்துக்கொண்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும். இதுவே வெற்றியின் வழி. இன்று முதல் நீங்கள் நினைப்பதை மதிக்க ஆரம்பியுங்கள். அதற்காக செயல் செய்ய ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் விருப்பம் தெரிவியுங்கள். தொடர்ந்து பார்வையிலே இணைந்திருங்கள். உங்கள் இலக்கை கருத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.